Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஓவலேஷன் ஆகிறதுக்கு இல்லனா எனக்கு மேரேஜ்லாம் ஆகல எனக்கு ஓவலேஷன்லாம் என்னன்னு தெரியல எனக்கு பீரியட்ஸ் வந்து irregular-ஆ இருக்கு எனக்கு ரெகுலர் ஆக்கணும் அப்படின்றவங்களுக்கு அதே மாதிரி PCOD irregular periods இருக்கு நான் பிரெக்னன்ட் ஆக நினைக்கிறேன் naturally அப்படின்றவங்களுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நான் ஒவ்வொண்ணா போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெந்தய டீ பத்தி போட்டுருந்தேன் அத பார்க்காதவங்க பாத்துக்கோங்க புதுசா பார்க்கறவங்க இந்த வெந்தய டீ மாதம் 30 நாளும் டெய்லி எடுக்கணும் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா காலையில எம்டி ஸ்டமக்ல இந்த வெந்தய டீ வந்து எடுக்கணும் இது நம்பர் 2 டிப் வெந்தய டீக்கு அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ஓவலேஷன் ஆனா தான் உங்களுக்கு பீரியட்ஸே வரும் சோ சிலருக்கு பாத்தீங்கன்னா ஓவலேஷன் ஆகாம வரும் அது வேற கேட்டகரி பட் ப்ராப்பரா ஒரு ஓவலேஷன் ஆகி ஒரு பீரியட்ஸ் வர்றது தான் ஒரு கரெக்ட்டான ஒரு மாதவிடாய் சுழற்சி அது நடக்கிறதுக்கு ரெண்டு டிப் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு தண்ணீர் க்ளோ வாட்டர் அப்படினு சொல்லுவாங்க நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தண்ணீர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு வந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படினா பீரியட்ஸ் ஆன 2-3வது நாள்ல இருந்து ஏதாவது ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க பீரியட்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க 1ஆம் தேதி பீரியட் ஆகுறீங்க அடுத்த பீரியட் வந்து 30ஆம் தேதி அப்படினு வெச்சுக்கோங்களேன் அப்பனா நீங்க 16வது நாள் வரைக்கும் எடுக்கணும் சோ 16th வரைக்கும் எடுக்கணும் புரியுதா உங்களுக்கு சோ பீரியட்ஸ்க்கு ஒரு 15-14 நாள் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து இதை எடுக்கணும் irregular இருக்கீங்கனா ஒரு 25வது நாள் வரைக்கும் எடுக்கலாம் சோ இப்போ 45 நாள் சைக்கிள்னா நீங்க 30 நாள் வரைக்கும் நீங்க இந்த இது வந்து தாராளமா எடுத்துக்கலாம் இந்த க்ளோ வாட்டர் வெண்டைக்காய் தண்ணி இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா LH னு ஒரு ஹார்மோன் வந்து இருக்கு லூட்டினைசிங் ஹார்மோன்னு சொல்வாங்க இந்த ஹார்மோன் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் ஆனதுல இருந்து ஓவலேஷன் வரைக்கும் கொஞ்சமா அதிகமாகும் ஓவலேஷன் அப்ப அது வந்து பீக்குக்கு போகும்போது எக் ரிலீஸ் ஆகும் அகைன் ஓவலேஷனுக்கு அப்புறம் அது கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த ஹார்மோன் இன்கிரீஸ் ஆனா தான் எக் ரிலீஸ் அப்படிங்கற ஒரு process நடக்கும் எக் growth ஆயிருந்தாலும் சோ அப்பம்போது நமக்கு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா அந்த ஹார்மோன் வந்து இன்கிரீஸ் ஆகாது சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள்னால இருக்கும் பாடியில சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சப்போர்ட்காக இந்த ஹார்மோன் இன்கிரீஸ் ஆறதுக்கு தான் நம்ம இந்த ரெண்டு ரெமிடிஸ் வந்து எடுக்கிறோம் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்தா போதும் சோ கிராம்பு தண்ணீர் எப்படி எடுக்கணும்னா நைட் 4 கிராம் தண்ணில ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்க அத வந்து குடிக்கணும் லைட்டா ஹீட் பண்ணியும் குடிக்கலாம் இல்ல கிராம்பு தண்ணீர் வந்து ஹீட் பண்ணாமையும் குடிக்கலாம் வெந்தய தண்ணி கண்டிப்பா ஹீட் பண்ணனும் கிராம்பு தண்ணீர் வந்து உங்க இஷ்டம் தான் ஹீட் பண்றது லைட்டா ஹீட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஹீட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளவுதான் சோ டெய்லி இத எடுக்கணும் இது வந்து எம்டி ஸ்டமக்ன்றது வெறும் வயித்துல குடிக்கின்றது கட்டாயம் கிடையாது நீங்க ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் பிஃபோர் லஞ்ச் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மத்தியானத்துக்குள்ள 1 மணிக்குள்ள நீங்க இத வந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி காலையில வந்து இத எடுத்துருங்க ரெமிடிஸ் எதுவா இருந்தாலும் ஆஃப்டர்நூனுக்கு மேல எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இதே இது வெண்டைக்காய் தண்ணீர் இப்போ LH ஹார்மோன் ஆல்ரெடி எனக்கு இம்பேலன்ஸா இருக்கு சிலர் ஸ்கேன் பார்த்திருப்பாங்க அதுல டாக்டர் வந்து LH ஹார்மோனை அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படின்றவங்க இந்த க்ளோ வாட்டர் எடுக்காம வெண்டைக்காய் தண்ணீர் வந்து எடுக்கலாம் இதுவும் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க ஓவலேஷனை தூண்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது ஒரு ரொம்ப பெஸ்டானது நீங்க ஆனா ஏன் நான் இத க்ளோ வாட்டர் அதிகப்படியா நான் சொல்லுவேன் அப்படினு பாத்தீங்கன்னா இத ஃபாலோ பண்ணி ஓவலேஷன் ஆகி பிரெக்னன்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க க்ளோ வாட்டரை ஃபாலோ பண்ணி அது வொர்க் ஆகி நான் பிரெக்னன்ட் ஆனேன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அதனால தான் அத நிறைய வீடியோஸ்ல சொல்றேன் வெண்டைக்காய் தண்ணியும் ரொம்ப எஃபெக்ட் ஆனது க்ளோ வாட்டருக்கு ஈக்குவல் ஆனா அத ஃபாலோ பண்ணி அத நான் ட்ரை பண்ணி நான் பிரெக்னன்ட் ஆனே அப்படின்றவங்க நிறைய பேர் கிடையாது ஏனா க்ளோ வாட்டரே அவங்க ஃபாலோ பண்ணி அது ஈஸியா இருக்கு அப்படின்றனால அதையே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வொர்க் ஆயிடும் சோ வெண்டைக்காய் வாட்டர்ன்றது எல்லாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனா தாராளமா ட்ரை பண்ணலாம் க்ளோ வாட்டர் அளவுக்கு அதுவுமே ரொம்ப எஃபெக்ட் ஆன ரெமிடி தான் ஒரு 4 ல இருந்து 5 வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு நைட் தண்ணில பெரிய டம்ளர் இல்லனா ஒரு கப் அந்த மாதிரி வாட்டர்ல நார்மல் பச்சை தண்ணி தான் அதுல வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி போட்டு மூடி வச்சிரணும் நெக்ஸ்ட் டே மார்னிங்ல வந்து அத குடிக்கணும் இதுவும் பாத்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க குடிக்கிறதுனால என்னது நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கூடவே உங்க எக் growthக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெண்டைக்காய்ன்றது ஒரு பச்சை கலர் காய்கறி தானே சோ அதுல ஃபோலிக் வந்து நிறைய இருக்கும் அது ஊற வைக்கும்போது அந்த தண்ணில அதுக்குரிய சத்து வந்து நிறைய இருக்கும் உங்களால அந்த வெண்டைக்காய் சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடலாம் கொஞ்சம் வளவளப்பா இருக்கும் தண்ணில போட்டனால நீங்க ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் குடிச்சாலும் ஓகே இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெமிடி இது வந்து கல்யாணம் ஆனவங்க ஓவலேஷன் ஆகி கருத்தரிக்கிறதுக்கு எடுங்க கல்யாணம் ஆகாதவங்க எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு நான் ட்ரை பண்றேன்றீங்கல்ல அவங்களும் இத வந்து எடுக்கலாம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் உண்டு பண்ணாது weight gain ஆகாது வயிறு கொத்துக்காம போகாது
ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ரெமிடி, எல்லாருக்குமே ஒத்துக்கும், தாராளமாக இருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கிறவங்க எடுக்கலாம், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க எடுக்கலாம், ஐயுஐ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இது வந்து எடுக்கலாம். தைராய்டு இருக்கவங்க, மற்ற ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்றவங்க எல்லாருமே வந்து இந்த 2 டிப்ஸில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். பீரியட்ஸ் ரெகுலர் ஆனதுக்கு இந்த வெந்தய டீ அண்டு இதில் 2ல் ஏதாவது ஒன்று, இது 2 எடுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் இரகுலர் சரி பண்ணுறதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் வரிசையாக அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.